ஆக்சுவலா வந்து ரொம்ப ஈகரா நாங்க வெயிட் பண்ற ஒரே ஒரு விஷயம்னா அந்த தாலி கட்டி தாலியா இருக்கிற நாளுக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவினை முன்னிட்டு விழுப்புரத்திற்கு திருநங்கைகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்து விடுதிகளை ஆக்கிரமித்து உள்ளனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலின் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டும் நிகழ்ச்சி வருகின்ற 13ஆம் தேதியும், அரவானை பலியிடும் நாளாக 14ஆம் தேதி வெள்ளை புடவை கட்டி தாலி அறுக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு திருநங்கைகளுக்கான மிஸ் திருநங்கை போட்டி, மிஸ் கூவாகம் அழகி போட்டி நகராட்சி திடலில் நடைபெற உள்ளது. இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு கூவாகத்தில் திருநங்கைகள் பூசாரி கையால் தாலி கட்டிக்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு உள்ளது. கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு விழுப்புரத்திற்கு சென்னை, பெங்களூர், ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திருநங்கைகள் ஏராளமானோர் வருகை புரிந்துள்ளனர். விழுப்புரத்தில் உள்ள அனைத்து விடுதிகளையும் ஆக்கிரமித்துள்ளனர். கூத்தாண்டவர் கோவிலில் தாலி கட்டும் நிகழ்விற்காக ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்து வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும், திருநங்கை நண்பர்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சியை அளிப்பதாக திருநங்கைகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த அழகி போட்டிகள் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது எனவும், இந்த ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும் எனவும், அந்த நாளுக்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறோம் என திருநங்கைகள் தெரிவித்தனர். ஹலோ விழுப்புரம் மக்களே, என்னோட பேர் குஷி. நான் சென்னையிலேருந்து வரேன். ஐ எம் அ டிரான்ஸ் மாடல். ஆக்சுவலாக இயர்லி ஒன்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்ருக்குறோம். இந்த விழுப்புரம் கூத்தாண்டவர் ஃபெஸ்டிவலுக்காகவே நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை வரோம். இங்கே வர்றது தான் எங்களுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். அது போக இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஃபேஷன் ஷோ, அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுல எல்லாம் வந்து எங்களை சார்ந்தவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நானும் அந்த ஷோலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். அது மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடச்சிருக்குது. எவ்ரி இயர் எங்களுக்கு வர்றது தான் இங்கே சந்தோஷமே. இந்த தெய்வத்தை வழிபடுறது வந்து இப்போ நடக்கலை. ஆக்சுவலாக வந்து ஏன்ஷியன் காலத்துலேருந்தே நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக மகாபாரதத்திலே கூத்தாண்டவரை பற்றின ஒரு ரோல் இருக்குது. அவரை களபலி கொடுத்ததுனால தான் வந்து பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு கூற்று காலங்காலமாகவே இருக்குது. ஸோ அந்த களபலி கொடுக்கும்போது விஷ்ணு வந்து பெண் அவதாரம் எடுத்து வராரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள்னால தான் திருநங்கைகளும் தன்னைத்தானே விஷ்ணுவா நினைச்சிட்டு மணப்பெண் கோலத்துல வந்து ஒரு நாள் வந்து தாலி கட்டுறதும், மறுநாள் வந்து அந்த தாலியை அறுத்து, அதாவது அந்த கூத்தாண்டவர் இறந்ததும் அந்த தாலியை அறுத்து விதவை கோலம் அடைகிறதுமே வந்து எப்பயுமே நாங்க பண்ற ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈகரா நாங்கள் வெயிட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம்னா அந்த தாலி கட்டி தாலியாக இருக்கிற நாளுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுதான் எங்கள் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளும் நிறைவடைகிற ஒரு நாளாகவும் நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஓம்னா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். விழுப்புரம் வந்துட்டு எனக்கு இதோட 4th இயர். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இங்கே வர்றது. ரொம்ப ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கேருந்து போனால் வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக போகிறது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. தேங்க்யூ.